திடீர்னு வர சொல்லிடுறாரு. ஆமாண்ணா. ஓ வாடா மவனே, எப்படி இருக்கிறீங்க? எதுக்கு இப்ப ஃபாரின்ல இருந்து அவசரமா வர சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இது. சரி அதை விட வெளிநாட்டு காலேஜ்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துப்பா. சூப்பரா இருந்துச்சு. இங்க பேரு பொய்க்கு பேர் போன குடும்பம்னா அது இந்த குப்புசாமி குடும்பம் தான். சரியா? சுத்துப்பட்டு ஊர்ல பொய்க்கு முதல் யாருன்னா அது இந்த குப்புசாமி. இந்த பேரை நீங்க காப்பாத்தணும். அதுக்குதான் உங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு PhD முடிக்க வச்சேன். சரியா? இந்த பேரை நீ காப்பாத்தணும். சரியா? சரிப்பா சரிப்பா. சரி சரி, நான் போயிட்டு கறி கடை பாத்துனாரேன், நீ வீட்டுக்கு போங்க. சரிப்பா சரிப்பா. உங்க அப்பா குப்புசாமி எங்கடா? அவரு ஊருக்கு போயிரு, வரத்துக்கு 2 நாள் ஆகும். எது வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, வானத்தை வேட்டியா மடிச்சு எத்தனைக்கு போயிரு. அடா பாவி. டேய் சின்னவனே, நீ ஆச்சுன்னா உண்மையை சொல்றா. அவன் சொல்றான் நம்புற பாருங்க. அது அவர் மச்சலாம் வைக்க போல வானம் மழை பெஞ்சு நடிச்சு அத காயல் போட்டு போயிருக்கா. அடா பாவி, அப்பனையே மிஞ்சிருவீங்க பலடா நீங்க. அப்பா வந்துட்டாருப்பா. வாங்க வாங்க. என்னடா உங்களை தேர்ந்து மொத்தம் வந்தாங்க, என்ன கேட்டாங்க? எங்க அண்ணன் சரி பாப்பா, எங்க அப்பா 2 நாள் ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன். ஆமா சரி, ஊருக்கு வந்து நீ என்ன காரணத்தை சொன்னீங்க? சொல்லலாம். நான் சொன்ன தெரியுமா? எங்க அப்பா வானத்தை வேட்டியா மடிச்சு எத்து வைக்க போயிடறான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அட என்ன நீ என்ன சொன்ன? அவங்க சொன்னதை நம்பலப்பா, நான் என்னப்பா சொன்னேன்? எங்க அப்பா வானம் நடிச்சு காயல் போட்டு போயிடறான்னு சொல்லிட்டேன்ப்பா. அட பாவீங்களா, பொய்ய நான் நம்புற மாதிரி சொல்லணும், என்னால நம்ப முடியல. டேய் நீ என் பேரு கெடுக்கனே வந்துக்கிட்டா, நீ புள்ளியே தேவையில்லைங்களா? என் பேரு புள்ளிய எனக்கு எதுக்கு? போசா போ. என் பேரு கேட்டோம் நீங்க தேவையே கிடையாதுடா, ஒழிஞ்சு போங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டா வர? டேய் நீ என்ட்ரவல் தட்ட நீங்க இப்ப எனக்கு முன்னாடி வீட்ல இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, வானத்துல இருந்து கயிறு வந்துச்சா, அத புச்சி நான் போய் டப்பு டப்புன்னு ஏறி வந்துட்டேன். அட நீ எப்பறம் வந்தப்பா? இவன் கஷ்டப்பட்டே இருந்தான்ப்பா. வானத்துல இருந்து ஏடு வந்துச்சு பாரு, சொகசாயின்னு வந்தான். இப்பதான்டா குப்புசாமி புள்ளிங்கிறத நிரூபிக்கிறீங்க. சொன்னீங்க பேரு இந்த மாதிரி தான் போய் சொல்லலாம். என் பேரு இப்ப நீ காப்பாத்து நல்லா தெரிஞ்சிச்சு. சரியா? இங்க பேரு அப்பா வந்து கொஞ்சம் நல்லா இருக்க போறேன், அதனால இங்க பேரு நீ கீழ் கனியா நீ மேல் கனியாத்துக்கு. சரியா? சின்னனுக்கு மேல் கனி குத்துரு. போயிடுச்சு. இங்க பேரு அப்பன் பேரை காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இங்க பேரு பொய் தான் பொய். சரியா? சரிப்பா சரிப்பா. பொய் பொய் மட்டும் தான் புள்ளணும், பொய் மட்டும் தான் புள்ளணும். சரியா? சரி சரி சரி. தம்பியா அப்பா சொன்னதெல்லாம் கேட்காத, மூத்தம் எனக்கு தான் மேல் கைனி, உனக்கு கீழ் கைனி வச்சுன்னு போயிடுச்சுக்கோ. அதெல்லாம் இல்ல, எனக்கு தான் மேல் கைனி உனக்கு தான் கீழ் கைனி அப்பா சொல்லிட்டு போனார்ல. ஏய் அப்பா சொன்னாரு ஆட்டுக்குடி சொன்னாலாம் என்கிட்ட சொல்லாத. மூத்தம் எனக்கு தான் மேல் கைனி, கீழ் கைனி வச்சு நீ எங்கன்னா போயிடுச்சு போ. ஏய் குச்சி குச்சி உடம்பெல்லாம் உளுத்து போச்சுக்குது, குத்தனால மாறு உடச்சுக்க உனக்கு செத்துருவ. ஏய் என்னையே சாவடி இருக்கா? டேய் சாவ வச்சிருவா. டேய் ஏற்கனவே குச்சி குச்சி உடம்புலாம் உளுத்து போய்க்கிறா, என்ன அச்சு சாவ வச்சிடாரா? ஏய் எனக்கு அந்த 2 கைனி வேணும், அதுக்கு நீ சாவணும். சரியா? என்ன சாவ வச்சா இன்னைக்கு அந்த மாட்டிக்கிடா. மாட்டி போடா. டேய் நடு கைனி பௌர்ணமி நிலா, இத தவிர எதுல உனக்கு சாட்சி சொல்ல போகுது? அந்த நிலா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு சாட்சி சொல்லட்டா. டேய் நிலா வந்து சொன்னது போடா. 10 வருஷத்துக்கு பிற்பாடு. ஐயோ ஐயோ, என்னங்க தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் இங்க தான் சாவச்சேன். அவன் சொன்னான் இந்த பௌர்ணமி நிலா தாண்டா உன்னை காட்டி கொடுக்க சொன்னான். 10 வருஷம் ஆயிடுச்சு, உன்ன இந்த பௌர்ணமி நிலா எனக்கு சாட்சி சொல்லுங்க. அந்த நினைச்சுதான் சிரிச்சுருக்கு. ஐயோ அட பாவி, உங்க அண்ணா காணும் தெரிந்தா நீதான் ஒரு கொலை பண்ணியா? அட கொலைக்கார பாவி, உங்க கூட வாழறதுக்கே எனக்கு பயமாகுதே. உங்ககிட்ட இனிமேல் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னையும் கொன்னாலும் நீ கொன்றுவ. இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன். போமா போமா போமா. என்னங்க சாப்பாடு? என்னடி சோறு இது? எங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் உன்னையும் கொல்ல போறோமா? ஐயோ இவன் கூட வாழ்ந்தா நம்மளையும் கொன்றுவான். அக்கா அக்கா, என் புருஷன் அக்கா உங்க அண்ணனை கொண்டுட்டு இருக்கிறான். ரொம்ப நாளா காணும்னு தேடி இருந்தான்ல. அப்படியா? மேடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சுல, அதுக்கான சரியான பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? அவங்க தம்பி அவங்க அண்ணனை குத்தி கொலை பண்ணிட்டானா. பரவாயில்லையே, உடம்புல 4 நல்ல எலும்பு இல்லாலும் ஒரு மஜாவான கேஸ் தான் பிடிச்சிட்டு வந்திருக்க. வாப்பலாம். நல்ல எலும்புக்குது. என்ன போலீஸ்
போலீஸ் வராங்க ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் வேண்டியதான். வாங்க ஆண்டி சாப்பிடுறீங்களா? யாரும் பார்த்த ஆன்டின்ற அடிச்சு போட்டிக்கிட்டு எல்லாம் உருவில கர்த்தர் விசுவாசம். நான் வந்து நிறைய போயெல்லாம் சொல்லியிருந்தேன். பைபிள்ல வசனங்க பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு இருக்கு. நான் பாவத்தை மறைச்சேன், எங்க அண்ணனை கொண்டதை மறைச்சேன். நான் ஒரு நாள் வந்து அது மாட்டுச்சு. நான் என்ன ஜெயில போட்டாங்க. அதை அறிக்கை செய்து விட்டு இறக்கப்படுவேன்னு சொன்னாங்க. ஐயா தான் எனக்கு வந்து சத்தியத்தை சொன்னாரு. நானும் மறந்துருவேன். கத்தருக்குள்ள வந்தேன். கத்தர் நல்லபடியா இருக்கு. கத்தரை நீங்க தான் நம்புங்க. கத்தருக்குள்ள வெளில செய்வார். நீங்க பாத்தீங்க, சொந்த சகோதரனை புதைத்து அடித்து புதைத்து தன் சகோதரன் உயிர் போகும்போது சொல்றாரு, என்ன கொன்னுடாதரா, ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்குவே, இந்த பௌர்ணமி நிலா ஒரு நாள் உனக்கு என்ன சாவடிச்சதுக்கு சாட்சி வந்து சொல்லன்னு சொன்னான். யாரும் பார்க்கலன்னு சொல்லி அவனை புதைச்சான். 10 வருஷத்துக்கு பிற்பாடு அதே பௌர்ணமி நாட்களில் அவன் சிரித்த போது அவங்க மனைவி கேட்கறாங்க, நாங்க சிரிக்கிறீங்கன்னு சொன்னோடனே அதுக்கு அவன் சொல்றான், இந்த நிலா சாட்சி கொடுக்கன்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னான். அது ஒன்னும் சொன்ன பாட காணோம். எங்க அண்ணன் புதைச்சேன், அவன் மண்ணோடு மண்ணா மக்கி போய் இருப்பான்னு சொன்ன உடனே அவங்க மனைவி பயந்து போயிட்டு, இதை பிறரெடுத்த சொல்ல இது காவல்துறைக்கு தெரிந்து அவனை புடிச்சுன்னு போய் ஜெயில போட்டாங்க. 10 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் ஜெயில கட்டுரை பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்க. அந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி இப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி நாடகத்தை நீங்க பார்த்தீங்க. தேவ பிள்ளைகளே, நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னுடைய பூர்வீகம் வந்து சென்னை மதுரவாயல் அரும்பகத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான். ஒரே குடும்பத்துல 2 பேரும் முன்விரோத நிமித்தமா வெட்டி கொலை செஞ்சுட்டு அவரு ஜெயிலுக்கு போயிட்டார். 15 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் வந்தாரு. அவங்க வீட்டுல அவன் போயிட்டு 2 பேரும் நம்ம கொலை செஞ்சிட்டோமே அந்த குடும்பத்துல சொல்லி போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி போய் மன்னிப்பு கேட்க முடியும் அவங்க காலில் விழுந்தார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அந்த புருஷனையும் பிள்ளை இழந்ததான் அந்த தாயார் சொன்னாங்க, எப்பா எங்க காலில் ஏன் விழுற, நீ கொன்ன, நாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், எங்களை ஒரு நன்மையும் குறைபடாம துக்கம் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய காலில் போய் விழுப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த சகோதரன் சொன்னாரு, ஆமாம் பெரியமா, நான் உங்களுக்கு செஞ்சுட்டு போனேன். ஜெயில இருக்கும் போது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஊழியம் செய்றாங்க. அவங்க வாயிலாக சத்தியத்தை கேட்டு என் பாவங்களை அறிக்கை செய்தேன். எனக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி என்னோடு இருதயத்துல ஆண்டவர் பேசினதுனால தான் நான் வந்தேன்னு சொன்னோன்னே, நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம்பா, கர்த்தர் உன்னை மன்னிச்சா போதும்னு சொல்லி அனுப்புனாங்க. தேவ பிள்ளைகளே, இப்போது அவர் அரும்பாக்கத்துல ஒரு பெரிய சபை வச்சு ஊழியக்காரனாக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாக்குற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதாவது நித்திய ஜீவனை பெற மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், மனைவிக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், புருஷனுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், அல்லது குடிச்சிருக்கலாம், வெறித்திருக்கலாம், பலவிதமான காரியங்கள் செய்திருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறது. வெள்ளாட்டு கடலுடைய பாவம் நம்முடைய பாவத்தை போக்காதுங்க. உன்னி என்னை படைத்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிற அந்த கர்த்தரை நீங்க விசுவாசிப்பீர்களானா, தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தர் உங்களுக்கு புது வாழ்வு தருகிற தேவனாக இருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டா சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்வாருங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரிடத்துல வாங்க, என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை தேவனே, இந்த வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னா
இந்த கல்பட் கிராமத்தை என் தேவன் நீங்க ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கிராமத்துல ஒரு ரட்சிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் நீங்க கட்டடுங்க ஐயா. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.